பேரை சொன்னா கம்பீரம் வரும். இந்த பாலையாவது கொஞ்சம் குடிங்கப்பா, அப்புறம் பசியில தூக்கம் வராது. நான் நிம்மதியா தூங்கி பல காலம் ஆச்சுமா. மடி, ஜமீன் குடும்பம் வந்து போனதுல இருந்து மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. அப்பாவும் அக்காவும் சம்மதம் சொல்லணும்னு சௌமியா சொல்லியிருக்கான்னா அவளுக்குள்ளேயும் அந்த பையன் மேல விருப்பம் இருந்திருக்குன்னு தானமா அர்த்தம். உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. வயசு பொண்ணுங்க, பொண்ணுங்களுக்கு காலாகாலத்துல செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா இப்படி ஒரு சங்கடம் நேர்ந்திருக்குமா? ஆனா கங்கம்மா பெத்தவங்க கையை கட்டி போட்டு வச்சிருக்காளே. ஏம்மா, மகாராணி அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பார்த்தல்ல, பல விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நாங்க நம்பூதிரிய வச்சு ஏவல் பில்லி சூன்யம்னு அவங்க நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்கன்னா ஊருக்குள்ள மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கௌரவத்துக்கு இல்ல உங்களுக்கு ஒண்ணுன்னா இதெல்லாம் தாங்குற சக்தி உங்க அப்பனுக்கு கிடையாதுமா. அப்பா, அப்படி ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம். இந்த ஊரையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச நம்பூதிரிய நான் போய் கட்டுப்படுத்திட்டேன். நமக்கு அம்பாள் துணை இருக்காப்பா. அவங்களால நம்மள எதுவும் செய்ய முடியாது. அப்பா, நான் என்னைக்கு உங்க பொண்ணுதான்ப்பா. ஒரு தடவை பட்டுட்டேன். உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ற ஒரு காரியத்தை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். என்ன ஆனாலும் இந்த வீட்டு படியை தாண்டி போக மாட்டேன்பா. மடி, ஒரு அப்பனா நீங்க விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தாமா ஆசைப்படுறேன். ஆனா எதுவுமே என் கையில இல்லையம்மா. இதோ உன் அக்கா இந்த ஊர்ல எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. பெரிய படிச்சு கை நிறைய சம்பளத்தோட சென்னையில நல்ல வேலையில இருந்தா. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த வேலையே விட்டுட்டு வந்துட்டா. அந்த பையன் அபிராமி மேல வச்சிருந்த பாசத்தால நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாமா. நல்ல பையன், மரியாதையான குடும்பம், நல்ல வேலையில இருக்கா. அபிராமிய கண்ணுக்கண்ணா வச்சு பார்த்துப்பேன்னு சொன்னான். வெளியே கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த பையனை உங்க அக்கா கட்டி வைக்கணும் தாமா ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிராசை ஆயிடக்கூடாதுன்னு நான் உள்ளுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கேம்மா. அப்பா, என்ன சந்திச்ச நம்பூதிரி என்னுடைய மாங்கல்ய பலம் ஸ்திரமா இருக்கிறதாவும் நானும் கிருஷ்ணாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா குடும்பம் நடத்துவோன்னு நம்பிக்கை கொடுத்தாரு. அவர் அப்படி சொன்னதுனாலதான். மடி, அந்த நம்பூதிரி அந்த ஜமீன்தாரோட ஆளுமா. அவங்களுக்கு சாதகமா அவன் என்ன வேணாலும் பேசுவாம்மா. அந்த ஜமீன் குடும்பம் தான் நினைச்சதை சாதிக்க எந்த வழியிலையும் போவாங்க. அவங்க போக்கு நமக்கு சரியா வருமாமா? உங்க அக்காவால நம்ம ஊருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கட்டுமா? அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய எந்த தடங்களும் சொல்லாம நானே நிறைவேற்றி வைக்கிறேம்மா. அது வரைக்கும் தயவு செஞ்சு
எந்த சஞ்சலத்துக்கும் இடம் கொடுத்துறாதீங்கம்மா. சௌமியா, சாமிஜி, சாமிஜி நில்லுங்க. எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க? சாமிஜி, நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நீங்களே வந்துட்டீங்க. சரி வாங்க, நம்ம கார்லயே போயிடலாம். ഞാൻ പോകുന്ന ഇടം പുത്തുക്കോവിൽ. നിൻ കുശലം കേൾക്ക എനിക്ക് അവകാശമില്ല. புத்துக்கோயிலுக்கா? அங்க எதுக்கு சாமி? നിനക്ക് സൗമ്യയെ കല്യാണം കഴിക്കണമോ വേണ്ടേ? ஆமா. അവിടെ വന്ന് നോക്ക്. നാരായണ. சாமி, பகையும் மிச்ச வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உன் மேல இருக்கிற பகைய தீர்த்துக்க வந்திருக்க. என் குருநாதர் கிருபையால 7 அற்புதமான சக்தி என்னிடம் இருக்கு. இனி என் வாசம் உனக்கு தெரியாது. നീ ഞാൻ പൂജിക്കുന്ന ഭഗവതി അമ്മ കാലിൽ കിടക്കുന്ന വിഷപ്പുഴു നീ. എപ്പോഴും ഇനി ഉൻ ഇടം അതുதான். நான் அங்கேயே வைப்பேன். கங்கம்மாவோட சக்தினால நீ இந்த ஊர் மக்களை பயம் கொள்ள வச்சிருக்க. இனி அதுக்கு அவசியம் இருக்காது. உன் புத்திலிருந்து வெளியே வந்தாதான் உனக்கு சக்தி. அந்த வாய்ப்பை கொடுக்காம உன்னை புத்துக்குள்ளேயே அடைக்க போற. ஆகாரம் இல்லாம உள்ளேயே நசிஞ்சு போற கதிக்கு உன்னை நாம் பந்திக்க போற. சிஷ்யன் சங்குண்ணிய கொன்னதுக்கு தகுந்த பலன் நீ உன் பிராணனை இழக்கிறதுதான். ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, அடியேனுக்கு அருள் செய். ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, அடியேனுக்கு அருள் செய். மகா கருட பிரயோக மந்திர விநியோகம். ஜபேன் ஜகத்.
ஓம் குருவந்தனம். என் குரு வாழ்க, நம சிவாய வாழ்க. எவ்வேளை மறந்தாலும் குருவேலை மறவே. என் வாக்கு சித்திக்க, சரஸ்வதி என் நாவில் நிற்க, பஞ்சபூதம் சொல் கேட்க, அஷ்டதிக்கும் கட்டியாள அடியேனுக்கு அருள் கொடுக்க, மகா கருட பிரயோக மந்திரம், மகா கருட பிரயோக மந்திரம், மகா கருட பிரயோக மந்திரம். ஜவேன் ஜகத். ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, எனக்கு அருள் செய். ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, எனக்கு அருள் செய். ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, அடியேனுக்கு அருள் செய். ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, அடியேனுக்கு அருள் செய். ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, அடியேனுக்கு அருள் செய். மேற்கு. ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, அடியேனுக்கு அருள் செய். தெற்கு. ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, அடியேனுக்கு அருள் செய். வடக்கு. ஓம் கருடா, ஸ்ரீ மகா கருடா, விண்ணளக்கும் கருடா, என் சொல் உன் செயலாக்க வந்த கருடா, அடியேனுக்கு அருள் செய். கிழக்கு. நாகம்மா பாருங்க. பார்த்தல்ல, ஓம் கோடாயுதம் கொண்ட கருடா, விஷம் அழிக்க, விஷம் எரிக்க, விஷம் எரிக்க, நாகசக்தியை நாசமாக்கு. ஹன ஹன தக்க தக்க தகிக்க கட்டு, நாகம் கட்டு, நாளை கட்டு, எரி எரி, மசி மசி, நசி நசி, விஷம் நசிய கட்டு. கருட தேவன் வந்தனம், வந்தனம், வந்தனம்.
பாத்தியா? நாராயணா தயாரா இருக்கா ஆசானே? ஈரறிய நிலமெறிய நிலவாழை குருத்தெறிய பாம்பெரிய படமெறிய பாரான புப்பரமெறிய சங்கெரிய சிங்கரிய சங்கரன் தானெறிய கொல்லன் கொண்டு வந்தாலும் அலகு திருவாதே. அகிட ஒகிட அழி அழி. கருட ராஜாக்களே, நீங்க இந்த 4 திசையிலும் இருந்து இந்த நாகம் வெளியே வராம காத்து திக்பந்தனம் செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் இந்த பாம்பு புத்திலிருந்து வெளியே வரக்கூடாது. ஆகாரம் எதுவும் இல்லாம புத்துக்குள்ளேயே நாகம் கூணி குறுகி நஞ்சு சாகணும். புத்து அதுக்கு எரிக்குழியாகணும். சாஸ்தா விஷ்ணு மாயாவின் மேலாணை ஆணை ஆணை. சாமி, என்ன ஒரு வித்த, என்ன ஒரு சக்தி! என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. அப்ப இனிமேல் இந்த நாகத்தால வெளியில வர முடியாதா? 4 திசையிலையும் காவலுக்கு கருடன் இருக்கும்போ எப்படி இந்த புழு வெளியே வர முடியும்? இது நாள் வரை வாழ்ந்த இந்த புற்றே இனி இதுக்கு சமாதி. அப்படின்னா கங்கம்மா சாபத்தை நிறைவேற்ற நாகம்மாவால வெளியே வர முடியாதா? அப்ப என் கலடத்தை துணிச்சலா நடத்தலாம். உனக்காக தான் இந்த கருட பந்தனமே. விவாகத்தை நாளைக்கே நடத்தலாம். வீட்டுக்கு போய் ஏற்பாடுகளை செய். நேரத்துக்கு மணப்பெண்ணா சௌமியாக வருவா. நீ நம்பிக்கையோட போ, காரியம் சித்திக்கும். ரொம்ப நன்றி சாமி. நான் வரேன். வாங்க. நாராயணா. ஆசானே சொல்லுங்க ஆசானே. ஊருக்குள்ள விஷயத்தை சொல்றதுக்கு கோவில் குருக்கள் போயிருக்கார். விஷயம் அறிஞ்சு அபிராமி வரணும். நான் இந்த நாகத்தை கருடபந்தனம் செய்ததை அவள் பார்க்கணும். எந்த சக்தி எந்தானந்த அவள் அறியணும். நான் சொல்ல என்னமா இருக்கு? வயசு பொண்ணுங்க, காலாகாலத்துல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்.